பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா மீனா, கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா உனக்கு? அரிசியை வேஸ்டா கீழே கொட்டிட்டு இருக்க? இல்லக்கா, இந்த அரிசி தான் பறவைங்களுக்கு சாப்பாடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி வந்து எல்லாத்தையும் சாப்பிட போகுதுன்னு பாருங்க. அப்ப அந்த தண்ணி எல்லாம் சாப்பிடும் போது விக்கல் எடுத்தா பறவைங்கெல்லாம் தண்ணி குடிக்க எங்க போகும்? காக்கா குருவி கூட வாடி விக்கல் வரும். ஆமா, என்ன பார்வதி, என்ன சொல்றா என் பொண்ணு? உங்க பொண்ணு இப்ப ஆகாய பறவைங்களுக்குலாம் அன்னலட்சுமி ஆயிட்டா. காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. பண்ண வேண்டியதாம்மா. நல்ல பையனா கிடைச்சா நீயே சொல்லு. சொல்றேனே, மீனா அழகுக்கு 1000 மாப்பிள்ளை தேடி வரும். வரட்டும் வரட்டும், அந்த மாப்பிள்ள வரட்டும்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். மீனா, உள்ள தோசை சுட்டு வச்சிருக்கேம்மா, வந்து சாப்பிடுமா. சரிங்க. சரிம்மா. மீனா, ஆசிரமத்து பிள்ளைங்கெல்லாம் உன் பாட்டை கேட்க ஆசையா இருக்காங்க. அடுத்து எப்ப வருவேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மீனா, அடுத்த வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வரேன்க்கா. சொல்லிட்டு ஏமாத்தாம வந்துரு, பிள்ளைங்கெல்லாம் ஏங்கிடும். சரிங்கக்கா. சரி, வரேன். அப்பா, இங்க வாங்கப்பா. ஐயோ, நான் சும்மா தாங்க எடுத்தேன். அப்பா, இதோ வரேம்மா. சீக்கிரம் வாங்கங்கறல. என்னமாச்சு? அங்க பாருங்கப்பா, யாரோ ஒரு ஆள் என்ன போட்டோ எடுக்க. யார் தம்பி நீங்க? எதுக்காக என் பொண்ணை போட்டோ எடுக்கிறீங்க? சார், என் பேர் அகிலன். பக்கத்துல சௌந்தர்யா ஃபார்ம் ஹவுஸ் இருக்குல்ல? ஆமா. அவங்களோட 2வது மகன். நாங்க ஃபேமிலியோட இங்க வந்திருக்கோம். ஓ, சௌந்தர்யமா மகனா நீங்க? ஆமாமா சார். மீனா, ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வாங்கி கொடுத்தேன்ல, அந்த ஃபார்ம் ஹவுஸ் ஓனரோட பையன்மா இவரு. தம்பி, உங்க அம்மாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சதாசிவன் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. ஓ, கண்டிப்பா நான் கேட்டு பாக்குறேன். ஆமா, எங்க இந்த பக்கம்? எனக்கு போட்டோகிராஃபினா ரொம்ப ஆசை. அதான் சும்மா அழகா இருக்கிறதெல்லாம் போட்டோ எடுக்கலான்னு வந்தேன். அப்படின்னா என்ன எடுத்துருவீங்களா? ஒரு பொண்ணை இப்படிதான் அவளோட பெர்மிஷன் இல்லாம போட்டோ எடுப்பீங்களா? சாரி, நான் எதுவும் தப்பான எண்ணத்துல எடுக்கல சார். எடுத்த போட்டோ வேணா நீங்களே பாருங்க சார். சூப்பர், சூப்பரா இருக்கே. ரொம்ப அழகா எடுத்திருக்கீங்க தம்பி. சினிமா போஸ்டர் மாதிரியே இருக்கு. மீனா, நீயே வந்து பாருமா, தம்பி சூப்பரா போட்டோ எடுத்திருக்காரு. எனக்கு ஒன்னும் தேவையில்லை, நீங்களே பாத்துக்கோங்க. எங்க குடிக்க
குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணியா வேணும்? பறவைங்களுக்கு மட்டும் தண்ணி கொடுக்குறீங்க, மனுஷங்களுக்கு தர மாட்டீங்களா? மீனா, தண்ணி தானேமா கேட்கறாரு, கொஞ்சம் கொண்டு வாமா. ம், வரேன். இந்தாங்க தம்பி. தேங்க்யூ. தேங்க்யூ. சரி, நான் கிளம்பட்டுமா? வீட்டில் வந்து அம்மா பார்க்கறேன்னு சொல்லுங்க. ஓகே. உன் முகத்தை காட்டக்கூடாதுன்னு நீ நினைச்சிருந்தானா கேக் கட் பண்ணும்போது நீ வீட்டுல இருந்திருக்க கூடாது. ஒண்ணு கிளம்பி கோவிலுக்கு போயிருக்கும், இல்ல உங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கும். இப்ப சொல்றேன், நீ இருக்கனாலதான் என் வாழ்க்கை நாசமா போயிட்டு. மாமா, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா. ஒரு நிமிஷம் இல்ல கண்ணம்மா, என் வாழ்க்கையில இருக்க மொத்த நிமிஷமும் உனக்குதான். இதுக்கெல்லாம் போய் பெர்மிஷன்லாம் கேட்குற? நீ பேசு, எவ்வளோ நேரம் வேணாலும் பேசு. கண்ணம்மா பேச, பாரதி கேட்க, இந்த பாரதி கண்ணம்மா லவ் பத்தி இந்த ஊரே பேச, இதை விட வேற என்ன கண்ணம்மா நமக்கு வேணும்? இப்படிலாம் நான் சொல்லுவேன் நீ நினைப்பல்ல, பட் அப்படி நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னு தெரியுமா? பொண்டாட்டி என்ன சொன்னாலும் அதுதான் தேவ வாக்கு நம்பிட்டு அவன் முந்தானியை பிடிச்சி சுத்திட்டு இருந்தால, அந்த பழைய பாரதி அவன் எப்பயோ எக்ஸ்பயர் ஆயிட்டான். நான் தப்பு பண்ணிட்டேன்ல, பாவம் அம்மா இல்லாத பொண்ணு சித்தி கொடுமையிலே வாழ்ந்திருக்கா. பாவம் நம்ம தான் அரவணைச்சு போகணும்னு நினைச்சு உன்னை நான் கொஞ்சம் லூஸா விட்டேன். அதான் எல்லாம் தப்பா போச்சு. உன்னெல்லாம் ஆரம்பத்திலேயே மத்த ஆம்பளைங்க மாதிரி உருட்டி மிரட்டி வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, நீயும் இன்னைக்கு ஒழுங்கா தான் இருந்திருப்ப. சொல்லு, என்ன இந்த டயலாக் இன்னும் காணும்? ஏமாம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி மூஞ்சிய வச்சுட்டு நாடகம் ஆடுவல. ஏன் என்ன கேட்கல? ஏய், நீ ஏதோ பேசணும்னு சொன்னல. சரி, நீ சொல்லுக்கணுமா, இப்ப நீ என்ன புது கருத்து சொல்றேன்னு நானும் கேட்கிறேன். நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க மாமா, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு என் மனசுக்கு தெரியும். முன்னெல்லாம் நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி யோசிப்போம். இன்னைக்கு என் பாரதி மாமாக்கு மீன் குழம்பு செஞ்சு எடுத்துட்டு போலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வருவேன். கரெக்டா இன்னைக்கு மீன் குழம்பு கண்ணமான்னு நீங்க கேட்பீங்க. இன்னைக்கு அந்த ரெட் கலர் செக்ரி ஷர்ட் போட்டா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். சரியா அதையே போட்டுட்டு வந்து நிப்பீங்க. மாமா, என் மனசுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணிருந்தப்போ எதிர்ச்சி அந்த குழந்தைக்கு ஹேமான்னு பேர் வைக்கலான்னு நான் சொன்னேன். அப்ப எனக்கு ஹேமானா யாருன்னே தெரியாது மாமா. அப்புறமா நீங்க காலேஜ்ல லவ் பண்ண பொண்ணு பேரு ஹேமான்னு எனக்கு பின்னாடி தான் தெரியும். எனக்கு ஹேமாங்கிற பேர் பிடிச்சிருந்துச்சு. ஆனா உங்களுக்கு ஹேமாங்கிற ஒரு பொண்ணையே பிடிச்சிருந்துச்சு. நான் அதெல்லாம் தப்பாவே நினைக்கல மாமா. இப்போ வரைக்கும் அதனால நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு உங்களுக்காக நான் ஃபீல் பண்ணேன். ஆனா நீங்க அப்படி இல்லையே மாமா. ஏன் இப்படி மாறிட்டீங்க? என் கண்ணுல தூசி விழுந்தா கூட தாங்க முடியாம துடிப்பீங்களே, இன்னைக்கு என் மனசு போட்டு இப்படி நோகடிக்கிறீங்களே, எதுக்காக மாமா? நானும் ஏன்னு கேட்டு அழுத்து போயிட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே காரணம் தெரியாம வேதனையில அழுத்து துடிக்கிறது? இன்னைக்கு
உடைச்சு உண்மையை சொல்லிடுங்க மாமா. என்ன தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அதனால எந்த பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க மாமா. என் மேல என்ன தப்பு இருக்கு? ஏன் அப்படிலாம்? கிராமத்துல இன்னும் மனுஷங்க இயற்கையோட இணைஞ்சு இயல்பா வாழ்றாங்கன்னு சொல்றது உண்மைதானே? எவ்வளவு அழகா காலையிலேயே எழுந்து வாசல்ல கோலம் போட்டு பறவைங்களுக்கு அரிசியெல்லாம் போட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்றாங்க. ஆனா இவ்வளவு பார்க்கும்போது ஆஹா இவ்வளவு அழகா இருக்கான்னு மட்டுமான்னு தோணுது. நோ, வெளியே பார்க்க அழகா இருக்காங்கன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் நம்ம அஞ்சலியே வெளியே பார்க்க அழகு தானே, அதனால தானே அவன் மிஸ் தானே ஜெயிச்சா. ஆனா இந்த பொண்ணு கிட்ட அதெல்லாம் தாண்டி ஒரு அழகு இருக்கு. அது அவ பறவைக்கு அரிசி வச்சதும், அவ பேசின விதம், அவ நடந்துகிட்டது எல்லாமே சேர்ந்து ஒரு மரியாதை கலந்த ஒரு அழகு. என்னமோ ஒரு வார்த்தை இருக்கே, நல்ல வார்த்தை. கண்ணியம், கண்ணியமான அழகு. அதுதான் இவ மேல ஒரு மதிப்பு மரியாதையும் கொண்டு வருது. இந்த மனசுதான் உண்மையான அழகு. நமக்கு ஒண்ணு வந்து வச்சிருக்கேன். என்ன என்ன அகில், ஏதோ பார்த்துட்டு இருந்த போல என்ன பார்த்த உடனே மூடிட்ட? உன்னை பார்த்து ஒன்று மூடிட்டாங்களா? ஆமா, இப்பதான் நான் பார்த்தேனே. அதுவா, நீ வரதுக்கு முன்னாடி நீ ஜன்னலை கூட தான் மூடின. அதுக்கு என்ன இப்போ? என்ன நீ குழப்புற? லேப்டாப் மூடினதுக்கும் ஜன்னலை மூடினதுக்கும் என்ன சம்பந்தம்? இங்க ஜன்னல் எங்கடா இருக்கு? இதுல மட்டும் நல்லா பக்கனையா கேளு. என்னைக்காவது ஒரு நாள் ஆச்சும் மட்டன் பிரியாணி பண்ணிருக்கியா நீ? நல்லா நல்லி எலும்பு மட்டும் எடுத்து சாப்பிட தெரியுதுல. ஏ அகில், உனக்கு இப்ப என்னடா பிரச்சனை? ஏன் சம்பந்தம் இல்லாம எதையோ உளறிட்டு இருக்க? எனக்கு நீ தான் பிரச்சனை. நானா? நான் என்னடா பண்ண? நீ என்ன பண்ணியா? நீ தானே பிரியாணி பண்ண மாட்டேன்னு சொன்ன. கண்டிப்பா உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து உன்னை பேய் அரைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசியிருந்த எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். பாடி எப்படியோ அவளை குழப்பி விட்டு தப்பிச்சாச்சு. முதல்ல இந்த போட்டோலாம் ஹார்ட் டிஸ்க்ல மாத்திட்டு லேப்டாப்பை டெலீட் பண்ணும். இல்லனா அவ கண்ணுல சிக்கி வீணா ஒரு சீனை போட்டு பஞ்சாயத்தை கூட்டிடுவா. உஷாரா ராக்கிலே, ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப உஷாரா இருக்கணும். அம்மா சொல்லுங்கண்ணா. திருப்போரூர் கோயில்ல இருந்து காலையில ஆள் வந்தாங்கம்மா. இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்ணா நல்லதுன்னாங்களாம். அதனால சௌந்தர்யா அம்மா கோயிலுக்கு ஃபோன் பண்ணி கண்ணம்மாங்கிற பேருக்கு பூஜை பண்ண சொன்னாங்களாம். அதான் பூஜை பண்ண இந்த பிரசாத பொருளை கொடுத்துட்டு போனாங்கம்மா. சரிங்கண்ணா, நான் அத்தை கிட்ட சொல்லிடுறேன். சரிங்கம்மா, வரேம்மா. பாரதி மாமா ஏன்னு காரணமே தெரியாம வெறுப்பா நடந்துக்கிறாரு. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அத்தை என் மேல பாசத்தை கொட்டுறாங்க. இந்த சந்தோஷம் எனக்கு நிலைக்கணும். என்ன கண்ணம்மா, காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? இல்ல மாமா, திருப்போரூர் கோயில்ல இருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்களாம். இப்பதான் சுந்தரண்ணா கொடுத்துட்டு போனாரு. திருப்போரூர் கோயில்ல இருந்தா? அங்கிருந்து எப்படி? இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல அத்தை என் பேருக்கு அந்த கோயில்ல பூஜை பண்ண சொல்லிருக்காங்க மாமா. ஓ, நேத்து சௌந்தர்யா போன்ல இத பத்தி தான் பேசிட்டு இருந்தாளா? நல்ல விஷயமா. நீ சந்தோஷமா தானே இருக்க? என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? என் மனசு நிறைஞ்சிருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. சௌந்தர்யா எப்பவுமே அப்படிதான். அவளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அடியோட பிடிக்காது. பிடிச்சா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவா.
ஒரு மாடரேட் அப்ரோச் அவகிட்ட கிடையவே கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எல்லாத்துலயுமே ரொம்ப உண்மையாவும் நேர்மையாவும் இருப்பா. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில வேற மாதிரி நடிக்க அவளுக்கு தெரியாது. பாரதி மாதிரி. பாரதி என் மகன்தான். அதுக்காக அவன் பண்றது எல்லாத்தையும் என்னால நியாயப்படுத்த முடியாது. ஏதோ ஒரு கெட்ட நேரம் நல்லா இருந்தவன் இப்படி பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான். சீக்கிரமே மாறுவான்னு நம்புவோம். கண்ணம்மா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுங்க மாமா. பாரதியும் சௌந்தர்யாவும் என்ன சொன்னாங்கங்கிறது முக்கியம் இல்ல, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்ல. நீ சந்தோஷமா இருக்கியா? உன் மனசு உண்மையாவே சந்தோஷமா இருக்காமா? மாமா, ஏன் இப்படி திடீர்னு கேக்குறீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். அதுக்காக இல்லம்மா, நாங்கெல்லாம் ஆம்பளைங்க. பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் எங்க வீட்ல பெத்தவங்க கூட தான் வாழ்றோம். ஆனா பொண்ணுங்க ஒரே பிறவியில ரெட்ட வாழ்க்கை வாழ்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை. குடும்பம், சொந்தம், சூழ்நிலை எல்லாமே மாறும். அவ்வளவு ஏன், கும்பிடுற சாமி கூட மாறும். பெண்கள் எப்பவுமே தியாகியாகவே இருக்கணும்னு இந்த ஊரும் உலகமும் எதிர்பார்க்கும். விட்டு கொடுத்து வாழ்றது ஒரு வகையில சந்தோஷமா இருந்தாலும் ஒரு கட்டத்துல அதுவே ரொம்ப சலிப்பாயிடும். ஆனா என்ன, அந்த வட்டத்தை விட்டு வெளியே வர முடியாம அதுக்குள்ளேயே மாட்டிப்பாங்க. ஏன் மாமா வரணும்? குடும்பங்கிற மட்டும்தான் மாமா அழகு. இத கழிச்சிட்டு பார்த்தா கடைசியில எதுவுமே மிஞ்சாது. குடும்பத்துல தனிப்பட்ட சந்தோஷம் இல்லைங்கிறது ஒரு பொய் மாமா. விட்டு கொடுத்து வாழறவங்க என்னைக்குமே அப்படி நினைக்க மாட்டாங்க. ஒருத்தர் மட்டுமே விட்டு கொடுக்கறதுங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடாது மாமா. 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா எந்த சிக்கலுமே இல்லை. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழறது தவிர கடைசியில என்ன மாமா எடுத்துட்டு போறோம்? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நீ தேவையில்லாம மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காத. உன்னை சுத்தி இருக்கிற இருட்டு கூடிய சீக்கிரத்திலேயே விலகிடும். பாரதியும் பழைய மாதிரியே மாறிடுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ம்? சொல்லு வெண்பா. ஹாய் பாரதி. பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி போகுது? கேக் கட்டிங்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? சரி, கேக் கட்டிங் அப்போ என்னாச்சு? கண்ணம்மா உன் பக்கத்துல இருந்தாளா? கேக்லாம் உனக்கு ஊட்டி விட்டாளா என்ன? அதுதான் வெண்பா பெரிய டென்ஷன். அவகிட்ட இன்னைக்கு ஃபுல்லா என் முகத்தையே பார்க்க கூடாது, அதுதான் நீ எனக்கு தரப்போற பிறந்தநாள் பரிசுன்னு காலையிலே சொல்லிட்டேன். ஆனா கேக் வெட்டும் போது அவளையும் கூட்டு வந்துட்டாங்க. எனக்கு அப்படியே ஆத்திரமா வந்தது, சீரியஸா. அப்புறம் உன்னோட வைஃபுக்கு நீ கேக்கெல்லாம் ஊட்டி விட்டியா? வெண்பா, இன்னொரு தடவை அப்படி எதுவும் சொல்லாத. அதை கேட்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே கூசு. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணாங்க. வேற வழி இல்லாம அதுவும் என் கையால அவளுக்கு கேக் ஊட்டி விட வேண்டியதாயிடுச்சு. ஆனா அவ எந்த விதமான குற்ற உணர்வுமே இல்லாம சகஜமா எனக்கு கேக் ஊட்டி விட்டா. எனக்கு அப்படியே அருவருப்பா இருந்தது வெண்பா. ஓ, கண்ணம்மா நீ நினைக்கிறத விட பெரிய ஆளா இருப்பா போலயே. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிருக்கா பாரு பாரதி. அவளை எப்படி அடக்கிறதுனே தெரியல வெண்பா. நல்லவ மாதிரியே பரிதாபமா மூஞ்சிய வச்சுட்டு மாமா மாமான்னு கிட்ட வரும்போதெல்லாம் செம்ம கடுப்பா இருக்கு. வெளிக்காட்டவும் செய்யறேன், ஆனா அதுக்கப்புறமா எதுவுமே நடக்காத மாதிரி மாமா மாமான்னு சுத்தி சுத்தி வரப்பாரு. அது எனக்கு இன்னும் ரொம்ப ஆத்திரமா வருது. அதுதான் பாரதி அவளோட ஸ்பெஷாலிட்டி. இந்த பச்சந்திய பாத்திருக்கியா நீ? சுத்தி இருக்க கலருக்கு ஏத்த மாதிரி தன்னோட கலரை மாத்திக்கிட்டே இருக்கும். அவளும் அப்படிதான் நினைக்கிறா. உன் முன்னாடி ஒரு மாதிரி நிக்கிறா, மத்தவங்க முன்னாடி வேற மாதிரி முகத்தை காட்டுறா. எப்படியோ தான் நினைச்சத அவ சாதிக்கிற பாரு. ஆனா இப்படிலாம் தப்பு பண்ணிட்டு எப்படிதான் உன் முன்னாடி தைரியமா இருக்காளோ? ஓ மை காட், எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு பாரதி.
ஆ, ச்சே. நான் பாட்டுக்கு உனக்கு ஆறுதல் சொல்றேன்னு கண்ணம்மாவை பத்தி உன்கிட்டே தப்பு தப்பா சொல்றேனே. ஆ, என்ன இருந்தாலும் அவ இன்னும் உனக்கு பொண்டாட்டி தானே. ஆ, என் மேல உனக்கு கோவம் இல்லையா பாரதி? நீ வேற வெண்பா, அவ எனக்கு பொண்டாட்டியா இருக்கிறதா எனக்கு பிரச்சனையே. என் பிரச்சனையும் அதுதான் பாரதி. ஆ, பாரதி, ஒருவேளை அவ பண்ண தப்பெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்காதுங்கிற தைரியத்துல தான் இப்படி எல்லாம் நடிச்சிட்டு இருக்கா போல. பாவம் பாரதி, நீ அவ சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அத மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம நீ படுற அவஸ்தைய நினைச்சா எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால ரொம்ப நாளைக்கு இப்படி நடிச்சு ஏமாத்திட்டு இருக்க முடியாது வெண்பா. சீக்கிரமா இதுக்கு ஏதாவது முடிவு கட்டுறேன். சரி பாரதி, அவளை நினைச்சு நீ ரொம்ப டென்ஷன் ஆயிக்காத. உன்னோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். டேக் கேர். ஓகே? ஓகே வெண்பா. எனக்கு உண்மை தெரியாதுன்ற தைரியத்துல தானே கண்ணம்மா இப்படி ஒரு நாடகம் ஆடுறா. எனக்கு குழந்தை பிறக்காதுன்ற உண்மையை அவ தெரிஞ்சுக்கிட்டா, அந்த டெஸ்ட் ரிசல்ட் அவ கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவனால நடிக்க முடியாதுல்ல. மாமா ஏன் மாமா அப்படி பண்றீங்க, ஏன் என்கிட்ட எரிஞ்சு விடுறீங்கன்னு கேட்க மாட்டால. அவளுக்கே அப்புறம் காரணம் தெரிஞ்சிடும். உன் கண் பார்வையில படுற மாதிரி டெஸ்ட் ரிசல்ட்டை வைக்கிறேன்.